பெரும்பாலும் இன்றைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கர்ப்பிணி பெண்ணும் அந்த பெண்ணின் வயிற்றிலிருந்த சிசுவும் மரணமான சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக. அதனை தாண்டி நேற்றைய தினம், அதாவது 20ஆம் தேதி, மக்களும் அந்த பெண்ணின் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எழுத்து மூலம் ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சீலன் எனப்படுகின்ற நபர் போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரை கை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சீலன் எனப்படுகின்ற நபரே தனது முகநூலில் காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றார். அது தவிர அர்ச்சுனா அவர்கள், அதாவது வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் தான் மன்னார் வைத்தியசாலைக்கு செல்ல இருப்பதாக 20ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே முகநூல் நேரலையில் பேசிக் கொண்டிருக்கின்ற போது குறிப்பிட்டிருக்கின்றார். அது தவிர இறந்த அந்த பெண் மற்றும் சிசுவின் இறுதி கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த தொகுப்பிலே. கடந்த 2 நாட்களாக அனைவரையுமே துயரத்தில் ஆழ்த்திய சம்பவம் வனஜா என அழைக்கப்படுகின்ற பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான கர்ப்பிணி பெண் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது குறித்த பெண் மூச்செடுக்க கஷ்டப்படுகின்றார் என்று அங்கு பணியாற்றுபவர்களிடம் கூறியும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த 19ஆம் தேதி அதிகாலை சுமார் 4 மணியளவில் அந்த பெண் இவ்வாறு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் மாலை 3:30 மணியளவில் தான் அந்த பெண்ணை பிரசவ விடுதிக்குள்ளே அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக சுமார் 4 மணியளவில் அந்த பெண் இறந்து விட்டதாகவும் அதனை உறவுகளிடம் கூறாமல் இரவு 7 மணி வரை இழுத்தடித்ததாகவும் கூறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அன்றைய தினமே இந்த சம்பவம் தொடர்பாக நீதி வேண்டும் என்று உறவினர்கள் குறித்த பெண்ணின் சடலம் மற்றும் சிசுவின் சடலத்தை ஏற்க மறுத்திருந்தார்கள். அதன் பின்னராக அன்றைய தினம் இரவு வேளை இந்த பிரச்சினை அப்போது முடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்த பெண் உயிரிழந்த செய்தி, அந்த பெண்ணின் வயிற்றிலிருந்த சிசு உயிரிழந்த செய்தி அனைவரையுமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது. காரணம், இதற்கு முதல் சிந்தியா எனப்படுகின்ற குழந்தை பெற்ற பெண் ஒருவர் அதே மத்திய சாலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்தார். அது தொடர்பான விசாரணைகள் இன்று வரை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படியான சூழ்நிலை தான் வனஜா எனப்படுகின்ற இன்னொரு பெண்ணும் அந்த பெண்ணின் வயிற்றிலிருந்த சிசுவும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான செய்தியை கேள்விப்பட்டதும் மக்களுக்கான வைத்தியசாலையாக இல்லையோ என்கின்ற எண்ணம் மன்னார் மக்களுக்கு மேலோங்கி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அங்கு பணியாற்றுபவர்களின் கவன இனத்தால் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது என்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையத்தான் நேற்றைய தினம், அதாவது 20ஆம் தேதி மதியம் அளவிலே ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஜனநாயக முறைப்படி அமைதியான போராட்டம் ஒன்று நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும். அதுதவிர அந்த பெண் இவ்வாறு முன்கூட்டியே தனக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் தனக்கு சிசேரியன் செய்யுமாறும் கோரியும் அதை தாண்டி அங்கு மருத்துவர்கள் மற்றும் அங்கு பணியாற்றுவர்கள் அலட்சியமாக செயற்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வைத்தியசாலை நிர்வாகத்தை மாற்ற வேண்டும். தொடர்ந்து பல வருடங்களாக அதே நபர்கள் தான் இருந்து வருகின்றார்கள். அவர்களை மாற்ற வேண்டும் போன்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி நேற்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னராக சம்பவ இடத்திற்கு விரைந்த மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் அந்த உயிரிழந்த பெண்ணின் பெற்றோருடன் பேசியிருந்தார். அப்போது சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை. அதன் தொடர்ச்சியாக அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வைத்தியசாலைக்கு நுழைய முற்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு அந்த போராட்டம் கலவரமாக மாறியது. இதற்கு பிறகாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பிரதிநிதிகள், அது தவிர மதகுருக்கள், சட்டத்தரணிகள், அந்த பெண்ணின் தாய் உள்ளிட்ட அனைவருமே 2 மணித்தியாலங்களாக நேற்றைய தினம் பேசியிருந்தார்கள். அதாவது வெளியிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது உள்ளே சென்று இவர்கள் அனைவருமே பேசினார்கள். அப்போது தனது பெண்ணுக்கு நடந்த அனைத்து விடயங்களையுமே அந்த பெண்ணின் தாயார் கூறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக சரியான ஒரு தீர்வு வேணும், இந்த சம்பவத்துடன் தொடர்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், இது தொடர்பான நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி இருந்தார் அந்த பெண்ணின் தாய். தொடர்ச்சியாக அந்த பெண்ணின் உறவுகளும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் எழுத்து மூலமாக எங்களுக்கு ஒரு உறுதிப்பாட்டை தர வேண்டும் என்று கூறியிருந்ததன் அடிப்படையில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஏற்கனவே மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு 20ஆம் தேதி காலை முதலே இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்து விட்டார்கள். நாங்களும் ஒரு குழுவை நியமித்து 3 நாட்களுக்குள் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கின்றோம், உரிய நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று அவரும் எழுத்து மூலமாக உறுதிப்பாட்டை வழங்கியிருந்தார். அதன் பின்னராகவும் தொடர்ந்து ஒரு முருகல் நிலை ஏற்பட்ட நிலையில் நேற்றைய தினம் இந்த போராட்டம் முடிவடைந்தது.
இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது, பின்னர் கலவரமாக மாறியது. அப்போது சமூக வலைத்தளங்களிலே பிரபலமாக இருக்கின்ற ஸ்டீலன் எனப்படுகின்ற நபர், இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அவர்தான் இந்த சம்பவம் இடம்பெற்ற உடனே, அதாவது கடந்த 19ஆம் தேதி மாலை வேளை ஒரு சம்பவம் இடம்பெற்று விட்டது என்று தனது முகநூலாக வெளிப்படுத்தியிருந்தார். அதன் பின்னராக ஊடகங்களும் அதனை செய்தியாக வெளியிட்டிருந்தது. அந்த நிலையில் அவர் நேற்றைய தினம், அதாவது 20ஆம் தேதி அந்த இடத்துக்கு சென்று இவ்வாறு பின்னேறும் போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள போவதாக முதலிலே காணொலிகளை பதிவு செய்திருந்தார். அது தொடர்ச்சியாக பலரும் முனைந்து நேற்று மாலை அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த போராட்டம் கலவரமாக மாறும் போது சீலன் எனப்படுகின்ற நபர் தாக்கப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம், அதாவது 21ஆம் தேதி அவர் அங்கிருந்த ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அதாவது அவர் தங்கியிருந்து சிகிச்சை பெற்ற விடுதிக்கு பக்கத்து கட்டிலே இருக்கின்ற நபர் தொடர்பாக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அதாவது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னா அதை தைப்பதற்கு அந்த நூலை கூட வெளியிலிருந்து வாங்கி வருமாறு வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படித்தான் அந்த நபர் அந்த நூலை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார் என்று தனது பக்கத்து கட்டில் இருந்த ஒரு நபர், அதாவது அங்கு சிகிச்சைக்காக சென்ற நபர் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்களை வைத்து ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தார். அதன் பின்னராக போலீசார் என்னை கைது செய்ய வருகின்றார்கள் என்று ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து போலீசார் என்னை வாகனத்தில் அழைத்து சென்று இடைவெளியிலே இறக்கிவிட்டதாகவும், தொடர்ச்சியாக நீங்கள் வந்து போலீசிலே வாக்குமூலம் வழங்க வேண்டும் என்று கூறிவிட்டு இவ்வாறு இடைவெளியில் திடீரென இறக்கிவிட்டதாகவும், என்ன நினைத்து இறக்கினார்கள், ஏன் என்னை அழைத்து சென்றார்கள் என்பது தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகாக என்னை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார். இது ஒருபுறம் இருக்க, இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு சென்ற வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அங்கு நாடாளுமன்றத்திலே நேரலையில் மக்களுடன் பேசியிருந்தார். அப்போது அவர் கூறியிருந்தார், மன்னாருக்கு நான் செல்ல இருக்கின்றேன், அதாவது இன்று அல்லது நாளை நான் மன்னாருக்கு செல்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே சிந்துஜாவின் பிரச்சனை இடம்பெற்ற போது அவர் மன்னாருக்கு சென்றிருந்தார். அப்போது அத்துமுறை வைத்தியசாலைக்கு நுழைந்ததாக அவருக்கு எதிராக மன்னார் மாவட்ட வைத்தியசாலை நிர்வாகம் போலீசிலே முறைப்பாடு கொடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் பின்னராக 2 தினங்களுக்கு பிறகு அவர் வெளியே வந்தது என்பது தணிக்கை. ஆகவே அவரும் இப்போ செல்ல இருப்பதாக, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டார், அவரும் அங்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதுவும் ஒருபுறம் இருக்க, ரிசாட் பதியுதீன் அவர்கள் சுகாதார அமைச்சுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார். நடந்த விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டு இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது தொடர்பான சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற போது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சியில் போட்டியிட்ட சட்டத்தரணி தினேசன் அவர்கள் வந்து சென்றிருந்தார். அதேவேளை சீலன் அவர்களும் அங்கு இருந்திருந்தார். அதை தாண்டி மக்களும் உறவுகளும் இருந்தார்கள். எந்த ஒரு அரசியல்வாதிகளையோ அல்லது அரசியல் ஈடுபடுபவர்களையோ காணக்கூடிய வகையிலே இல்லை. அவற்றை கடந்து 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது வன்னி தேர்தல் தொகுதியிலே இருக்கின்றார்கள். அதில் யாருமே அங்கு செல்லவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அடுத்து என்ன நடக்க இருக்கின்றது, இப்படியே இந்த வைத்தியசாலை தொடர்ந்து கொண்டே இருக்க போகின்றதா, அதனை தாண்டி வைத்தியசாலை நிர்வாகம் இதற்கு என்ன பதில் கூற இருக்கின்றது, அவர்கள் தரப்பு நியாயமாக என்னத்தை முன்வைக்க போகின்றார்கள் என்கின்ற பல எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் விசாரணைகள் சரியாக நடைபெறுமா? இப்படி எத்தனையோ சம்பவங்கள் மன்னார், வவுனியா, ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு என்று இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இதற்கு முடிவே இல்லையா என்கின்ற ஒரு ஆதங்கங்களை மக்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.